பன்னீர்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது பன்னீர் பட்டர் மசாலா தாங்க. பன்னீரில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் இருந்தாலும் நம்ம எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷு பன்னீரில் செஞ்சாலும் காட்டுக்கு ஒரு ராஜா தான் அப்படின்ற மாதிரி பன்னீர்னாலே எப்பவுமே பன்னீர் பட்டர் மசாலா தாங்க. செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவு வரமிளகாயத்தில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸும் ஒன்றா இது கூட சேர்த்துட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். 4 மீடியம் சைஸ் அளவு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, 4லேருந்து 5 பல்லளவு பூண்டு, வரமிளகாய் தூள் அண்ட் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தாராளமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானது ஹோல் ஸ்பைஸை சேர்த்து வெடிக்க வச்சலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு கூடவே தண்ணி அண்ட் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி வற்றி வர இந்த ஸ்டேஜில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸும் ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை போட்டுடலாம். கிரேவி திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் மேலே கசூரி மேத்தி தூவி விட்டுட்டு கூடவே 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு திக்கான டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு அட்டகாசமான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது பரோட்டா அண்ட் சப்பாத்தி கூடலாம் இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஃபுட் வீடியோஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபிக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.